ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனகாஸ் கேசல். நாம இப்ப வந்திருக்கிறது சைனா டவுன் பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு. உள்ள போய் பார்ப்போமா? உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா, உள்ள அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு. இங்க ஆச்சரியம் என்னன்னா, இங்க எல்லா கோவில்கள்லயுமே தமிழ்ல மந்திரம் சொல்றாங்க. கேட்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லா சான்ஸ்கிரிட்ல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சில கோயில்கள்ல தான் இப்போ தமிழ்லன்னு வந்துட்டு இருக்கு. ஆனா, இங்க போன கோவில்கள்ல அத்தன கோவில்கள்லயும் தமிழ்ல அர்ச்சனை நடக்குது. கேட்டீங்களா? தமிழ்ல அர்ச்சனை நடக்கிறத? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, இங்க உள்ள கோவில்கள்ல அத்தனையிலயுமே தமிழ்ல தான் அர்ச்சனை பண்றாங்க. தமிழ்நாட்டுல கூட மேக்ஸிமம் சான்ஸ்கிரிட் தான் பண்றாங்க. ஒரு சில கோயில்கள்ல தான் இப்ப தமிழ்லன்னு சொல்லி வந்துட்டுருக்குது. பட் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்தா அம்மன் சன்னிதானம். இத நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்களேன். இந்த பூஜை நடக்க ஸ்டார்ட் ஆயாச்சு. கரெக்ட்டா நம்ம தீபாராதனை காட்டுற நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க வந்துட்டு எல்லா கோவில்கள்லயும் அந்த சன்னிதானத்துல நின்னு நம்ம ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி குடுக்குறாங்க. யாருமே எதுவுமே சொல்றதில்ல. நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்படி எடுக்க முடியுமாங்கிறது தெரியல. நம்ம எந்த ஒரு கோவில்கள்லயும் சன்னிதானத்துல நின்னு நம்ம இந்த சாமி சிலைய வந்துட்டு நம்ம ஃபோட்டோ, வீடியோ எடுக்கவே முடியாது. பட் இங்க உள்ள அத்தன கோயில்கள்லயும் நீங்க ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுத்துக்கலாம். இது என்ன ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே அத எப்படி வாங்கணும்னு சொல்லி சொல்லிக் குடுத்து வாங்கி வச்சுட்ருக்காங்க. இந்த அனகாவும் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டா. அப்படியே நானும் கையோட வாங்கிக்கிறேன். இந்த கோயில ஒரு ரவுண்டு சுத்தி பார்ப்போமா? இந்தா பிரசாதம் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்துட்டு இத என்ன பண்ணணுங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அடுத்தவங்கள பார்த்து அத என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கிறாங்க. இங்க பிள்ளையார் வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஒரு ரவுண்டு கோயில சுத்தி வந்துரலாம். இந்த கோவில்கள்ல வந்துட்டு என்ன ஒரு சூப்பர்வான விஷயம்னா, அவ்ளோ கிளீனா இருக்குங்க. என் ஊரே கிளீனா தான் இருக்கு. அதுலயும் கோவில்கள் வந்து அவ்வளவு சுத்தமா, அவ்ளோ அழகா பராமரிக்கிறாங்க. இது வந்துட்டு இது எல்லாமே இந்த கோவில்கள் வந்து தற் தற்காலங்கள்ல கெட்டினது தான். அதாவது கெட்டி வந்து 1000 வருஷம், 500 வருஷம் அப்படிப்பட்ட கோவில்கள் கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம், 40 வருஷம் அந்த கேப்ல கெட்டினது தான். பட் அவ்ளோ அழகா அத வந்துட்டு பொக்கிஷம் மாரி மெயின்டெயின் பண்றாங்க. நமக்கு உண்மையிலேயே பொக்கிஷங்கள் இருக்கு தமிழ்நாட்ல. ஆனா, அது எதையுமே நம்ம மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறோம். அது ஒரு மக்களும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, அத நம்ம கைவிட்டுர்றோம். அந்த சுத்தம்ங்கிறது வந்து நம்ம கம்ப்ளீட்டா பொது இடத்துல வந்து கடைபிடிக்க மாட்டேங்கிறோம். இங்க அவ்ளோ கோவில்களும் சரி, எல்லாமே அவ்ளோ நீட்டா இருக்குங்க. கோவில்னா, கோவிலுக்குள்ள அந்த ஒரு புனிதம் வந்து இந்த இதுல இருக்குது. அத பார்த்த உடனே அவ்ளோ சுத்தமா பளிச்சுன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அவங்க கரெக்ட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க வச்சிருக்க அந்த நீட்னஸ். அவ்ளோ நீட்டா வச்சிருக்காங்க. அவ்வளவு மெயின்டெயின் பண்றாங்க. அனகாவா நம்ம வேலைய ஆரம்பிப்போம். பிரசாதம். இங்க பிரசாதம் வச்சிருக்காங்க. சர்க்கரை பொங்கல். எப்படி இருக்கு? அதான் சர்க்கரை பொங்கல். ஆனா இங்க உள்ள சர்க்கரை பொங்கல்ல கூட கொஞ்சம் உப்பு கரிக்குது. நம்ம ஊர் சர்க்கரை பொங்கல் மாதிரி இனிப்பா இல்ல. ரொம்ப தித்திப்பாலாம் இல்ல. ஒரு சின்ன ஒரு அ அந்த உப்பு டேஸ்ட் வருது. ஒருவேள அவங்க உப்பு டேஸ்ட் வர்றதுக்காக சேர்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்க பார்த்தீங்களா? கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. இந்த சுத்தத்துக்கு காரணம் அ அவங்களும் மெயின்டெயின் பண்றாங்க. மக்களும் அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. குட்டி, குட்டி சிலைகள் 64 நாயன்மார்கள்னு நெனைக்கிறேன். குட்டி, குட்டியா சிலைகள் இருந்தது. இவ்ளோ கலர்ஃபுல்லா அவ்ளோ அழகழகா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது.
ஓகே. நாங்க எதுக்காக வந்தோமோ, அந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு பிராக்டிஸ் செஷன் தான். கவிதாலயா டான்ஸ் கிளாஸ்ல இருந்து நாங்க போயிருக்கிறோம். அதனால அங்க நாளைக்கு உள்ள ப்ரோக்ராமுக்கு முந்தின நாள் வந்து பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது. நடராஜருக்கு முன்னாடி ஒரு சின்ன நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த கோவில்ல ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் மாதிரி குடுத்துட்டுருந்தாங்க. ஏன்னா, அந்த கோவில்ல ஆட வைக்கிறதுல அவங்களோட டான்ஸ் டீச்சருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி எங்களோட ப்ரோக்ராம் வந்து அடுத்த நாள் அ ப பத்துமலை முருகன் கோவில்ல தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கோவில்ல அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் ஆட வைக்கணும்னு சொல்லி ஆட வச்சிட்ருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் சும்மா தீ மாதிரி ஆடுவாங்க. கவிதாலயா நாட்டிய பள்ளியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் அங்க. அவ்வளவு முத்திரை பிடிக்கிறதும் சரி, எக்ஸ்பிரஷனும் சரி, ஒவ்வொரு நடன அசைவுகளும் சரி, அவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. நம்ம அம்மன் கோவில சுத்தி பார்த்தாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கிளம்பிடலாம். இதுதான் அந்த கோயிலோட வெளி தோற்றம். ஓகேங்க. பாய்.